இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. நம்மளோட சிறுநீரை நாம குடிப்போமா? இதை நாம அறுவறு பார்த்தாலும் நினைப்போம். ஆனா சிறுநீர்ல மருத்துவம் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க சிலர். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். உதாரணமா பிரிட்டிஷ் யோகா ஆசிரியர் கேலி, இவங்களுக்கு வயசு 33 ஆகுது. தன்னோட ட்விட்டர் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட சிறுநீரை குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நீண்டகால உடல்நல பிரச்சனையிலிருந்து நிவாரணம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேலி ஹஷிமோட்டோ தைராய்டு நோயால நீண்ட காலமா வலியால பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. சிறுநீரை குடிக்க ஆரம்பிச்சதிலிருந்து இந்த நோய் குணமாயிருக்காம். இந்த மாதிரி சிறுநீரை குடிக்கும் பழக்கத்துக்கு யூரோஃபோபியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிறுநீர் சிகிச்சை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிறுநீரை குடிக்கிறதுனால அது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மீட்டெடுப்பதாகவும் ஆரோக்கியத்தை ஊக்குவிப்பதாகவும் சருமத்திற்கு நன்மை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கப்புறம் சிறுநீர்ல நனைக்கப்பட்ட பருத்தி துணியால தன்னோட முகத்துல ஒத்தனம் கொடுக்கறதுனால முகச்சருமம் பளபளப்பா இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.